சொன்னா கேளுங்க. அவதான் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க போய் போட்டோவே நெகட்டிவா எடுத்துட்டு வாங்க போங்க. என்னவோமா, அந்த பொண்ணு நேர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுச்சு. இப்ப ஏன் வரலன்னு தெரியலையே. இந்தம்மா, அந்த பொண்ணு உறுதியா வரேன்னு சொல்லுச்சு. எதுக்கும் ஒரு தடவை அந்த பொண்ணு கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிறேன். யோ, என்னதான் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, குடு ஒழுங்கா குடு. நீ இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குமா? நான் அந்த பொண்ணு கிட்ட தான் கொடுப்பேன். நீ கிளம்பு. யோ யோ, இல்ல, இந்த போட்டோ அவ கைக்கு கிடைக்க கூடாது. அவ வரத்துக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த போட்டோவை வச்சு அவளோட அப்பனை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கால அவ. ஆனா இந்த ஜென்மத்துல அவங்க அப்பா யாருன்னு அவளுக்கு தெரிய போறதே கிடையாது. ஏதோ மண்ணெண்ண வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு. பத்திக்கிச்சு. கடவுளே, எப்படி பத்திக்கிச்சுன்னு தெரியலையே.
காப்பாத்துக்க, யாராவது காப்பாத்துக்க. நெருப்பு பத்திக்குச்சு, சீக்கிரம் யாராவது காப்பாத்துக்க. வாங்க. போட்டோவை தர முடியாது நான் சொன்னேன். இப்போ அந்த போட்டோவோட சேர்ந்து நீயும் கருகி சாகு. அந்த பொண்ணுதாம்மா போட்டோ கேட்டு வந்தா. நான் கொடுக்கலன்னு சொன்னதோ மொத்த கடவுளுக்கு நெருப்பு வச்சுட்டு போயிட்டாப்பா. அன்பு, அழாத அன்பு. ஏன் சார், இப்ப நான் எங்க அப்பாவோட போட்டோவை பார்க்கவே முடியாதா? ஐயோ, அப்படி கேட்காதப்பா. நேத்து நைட்டு நான் வந்து உங்க அப்பா போட்டோவை பிரிண்ட் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அந்த பொண்ணு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டாப்பா. அன்பு, எழுந்திரி அன்பு, எழுந்திரி. எனக்கு இருந்த கடைசி வாய்ப்பு பறி போயிடுச்சு. இனி நான் எப்படி எங்க அப்பாவை கண்டுபிடிப்பேன்? அன்பு, தைரியமாயிரு அன்பு. கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு வழி காமிப்பாரு. இனி நான் எப்படி எங்க அப்பாவை கண்டுபிடிப்பேன்? மன்னிச்சிருப்பா. மொத்தமா எல்லாமே போச்சு. இல்ல அன்பு, எல்லாமே போச்சு. உங்க இனிமே அப்பா அவ்வளவுதான். கண்டுபிடிக்க முடியாம போச்சு. நான் எங்க அப்பா பேரு தெரியாதவதான். கேளு அன்பு. ஐயோ அன்பு, அழாத. இந்த போட்டோவே உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே கிடைச்சிச்சு. அந்த மாதிரி வேற ஏதாவது க்ளூ கிடைக்கும் அன்பு. ஆனா நீ இப்படி சோர்ந்து போகாத அன்பு. ப்ளீஸ் எழுந்திரி அன்பு. யாரோ ஒரு பொண்ணுன்னு சொன்னாரே, யாரா இருக்கும்? யாரு? என் ஜென்ம விரோதி ஒட்டிக்காட்டு அன்பரசியா? ஆமா, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசை ஆசையா ஓடி போனியே, அப்புறம் என்னாச்சு? பாத்துட்டியா? ஆமா, அந்த கிழட்டு போட்டோகிராஃபர் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போயிட்டானா அன்பரசி? உயிரோட இருந்திருந்தா உன்கிட்ட சொல்லிருப்பானே.
ஒரு பொண்ணு வந்தா எல்லாத்தையும் எரிச்சுட்டு போயிட்டான்னு. அது யாருன்னெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாத அன்பரசி, சாட்சாத் இந்த அனன்யாவே தான். நீ வீட்ல அந்த முட்டை போண்டா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் அன்பரசி. ஸ்டுடியோல இருந்து தான் கால் பண்ணாங்க. பேசு. ஹலோ சார், நான் உங்களை தான் பார்க்க கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஒரு வழியா உங்க அப்பா அம்மாவோட கல்யாண போட்டோவை குடவுன்ல இருந்து தேடி எடுத்து பிரிண்ட் போட்டுட்டோமா? கவலைப்படாதம்மா, சரியா? முருகா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்போ உடனே புறப்பட்டு உங்க வீட்டுக்கு வரேன் சார். மஞ்சு சீக்கிரம் வா. அன்பரசி, போட்டோ இருக்குன்னு தெரிஞ்சதுமே இவ்ளோ சந்தோஷப்படுறியே. போட்டோல இருக்க உங்க அப்பாவை பார்த்தா எவ்ளோ சந்தோஷப்படுவ. அதான் அந்த குடோனையே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன். உங்க அப்பா போட்டோ எரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே தரையில உருண்டு பரண்டு அழுதுருப்பல்ல? அச்சோ, அந்த அற்புதமான காட்சிய என்ன பண்றது, என்னாலதான் பார்க்க முடியாம போச்சு. அனன்யா, ஏன் இப்படி பண்ண? எங்க அப்பா போட்டோவை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இப்படி எரிச்சு அவரை போட்டோல கூட பார்க்க முடியாம பண்ணிட்டியே. ஏன் இப்படி பண்ண? ஏன் அனன்யா? ஏய், என்னடி கேட்டுட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, உங்க அப்பா யாருன்னு. இப்போ இல்ல, நீ சாகுற வரைக்கும் கண்டே பிடிக்க விட மாட்டேன்டி நானு. அத நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீ ஒரு தப்பான பொறப்பு தான். அப்பம் பேரு கூட தெரியாம அசிங்கப்பட்டு நீ அழுதே சாகணும். அதை என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும் நானு. இப்ப கூட அங்க இருந்து நீ அழறத பார்த்து ரசிக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது, அங்க ஒரே புகையா இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா நீ வேணா ஒண்ணு பண்றியா? அப்படியே அதே முகத்தோட வீட்டுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ½ an hour என் முன்னாடி நின்னு அழு. நான் பார்த்து பார்த்து அதை ரசிச்சுக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன் அனன்யா. ஓ, அதுவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தாண்டி உன் விஷயத்துல பர்ஃபெக்ட்டா ஒன்னு பண்ணிருக்கேன் நானு. நான் இப்போ இருக்கிற சந்தோஷத்துல அப்படியே காத்துல மிதந்துட்டு இருக்கேன் தெரியுமா? சரி, ஓகே, போனை வைக்கிறேன். அன்பரசி, என்ன மன்னிச்சிருமா. என்னாச்சு போட்டோ சொல்லு உனக்கு அன்பு. கொடுக்க முடியாம போயிடுச்சுப்பா. என்ன மன்னிச்சிரு. என்னாச்சு அன்பு? தப்பு பண்ணிட்டேன் அனன்யா. அன்பு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு அன்பு? அன்பு, அன்பு, ஒண்ணும் இல்ல அன்பு. என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. என்னாச்சு அன்பு? தப்பு பண்ணிட்டேன் அனன்யா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு கேக்குறேன்ல அன்பு.
அன்பரசி எங்க இவ்வளவு வேகமா ஓடுறா? அன்பரசியா? அன்பரசி எங்க போறா? சந்திரா, மா, அன்பரசி இப்படி தலைதெறிக்க ஓடுறத பார்த்தா ஏதோ பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். நீ உடனே கார் திருப்ப. ஆனா அவ எங்க போறான்னு தெரியலையேம்மா. அவ நம்ம வீட்டு பக்கம் தான் சந்திரா போறா. ஒருவேளை நம்ம வீட்டு கூட போலாம்ல? நீ காரை உடனே திருப்பு, நம்ம உடனே வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி. அம்மா, அனன்யா தான் கால் பண்றா. அவளுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு சிவகாமி. பார்த்தல, இப்பதான் அவ ஆசைப்பட்ட பையனோட கல்யாணத்துக்கு பேசிட்டு வரோம். சொல்லி வச்ச மாதிரி அவளே போன் பண்ணிட்டா பாரு. போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அனன்யா. ஹலோ அம்மா. சொல்லுடி. நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த அன்பரசிக்கு இன்னைக்கு நான் தரமான சம்பவம் பண்ணிட்டேன். அத கேட்டேன்னு வச்சுக்கோயேன், சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிப்பமா. அப்படியா? என்னடி சொல்ற? நானும் பாட்டியும் ஓ விஷயமா தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்து உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. சரி சரி, ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, முதல்ல அது சொல்லு. அம்மா, அந்த அன்பரசி அவங்க அப்பா யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தால, ஒரு பழைய போட்டோ ஸ்டுடியோல அவங்க அப்பா அம்மா கல்யாண போட்டோ இருந்ததை கண்டுபிடிச்சிட்டாமா. ஐயோ! ஆனா அவ கைக்கு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க போயிட்டு அந்த போட்டோ நெகட்டிவ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டேமா. இனிமே அவ வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுமா. அனன்யா, சூப்பர் டி. இந்த பாட்டி கிட்ட பேசு. அனன்யா செல்லம், அருமையான வேலை பார்த்திருக்கடி. தொங்கன கூந்துரு அப்பம் பேரு தெரியாதப்பவே இவ்வளவு திமிரா நடக்கிறா. இன்னும் அப்பம் மட்டும் யாருன்னு தெரிஞ்சது, அப்புறம் அவ தலை கீழாதான் நடப்பா. என்ன இது? டோர் சவுண்ட் கேக்குது. யார் வரா? அனன்யா! அனன்யா!
வாடி வா, உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்.